இணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கலெக்டர் ஞானசேகர் மகன் புவன் என்பவர் தீ விபத்தில் இருந்தார். இந்த தீ விபத்து திட்டமிட்டு செய்யப்பட்டதாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் ஒருவரை கைது செய்துள்ளோம் என்று போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. இந்த கைது சம்பவத்தால் விமான நிலையத்தில் பயணிகள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஒரு சிம்பிளான வேலை, அது கூட ஒழுங்கா செய்ய தெரியல. கரெக்டாக தான் சார் பிளான் பண்ணும். பப்ளிக் முன்னாடி எப்படி? கம் ஆன், ரெக்கார்ட் ஹிம். என் பையனை கொண்டிருக்கா, அவனை உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஒழுங்காக உண்மையை சொல்லிடு. புரியல. வேர்ஸ் கிறிஸ்டியன் தீபக்? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? எப்படி நடிக்கிறேன் பாரு. இப்படி கேட்டா எவனும் பதில் சொல்ல மாட்டான் சார். ஒரே நாளில் 2 பேர் கடத்திருக்கேன், 5 பேர் கட்டி வச்சு எரிச்சிருக்கேன். எங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சிருக்கேன். அந்த 5 பேரை எரிக்கிறதுக்கு போலீஸை வச்சு ப்ரேம் பண்ணியிருக்கேன். புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்க, சுயேட்சையாக எலெக்ஷனில் நிற்கிற, அரசியல்வாதிகளை லஞ்சம் வாங்க சொல்லி நாட்டை நாசமாக்கியிருக்க, இதெல்லாம் கூட சேர்த்து சொல்லுங்களா? கேட்கவே டயர்டாக இருக்கு சார். என்ன? எங்களுக்கு நல்லா தெரியும் நீ தான் பண்ணியிருக்கேன்னு. ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லிடு. எவிடன்ஸ் இருக்கா? ப்ரூஃப் என்ன? நீங்கள்லாம் படிச்சுட்டு வரீங்களா இல்லை? சுபாஷ் சார், நான் அந்த பசங்களை அரெஸ்ட் பண்ணேன். எவிடன்ஸ் எதுவும் இல்லாதனால என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் என் ஃபேமிலி ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. ஸோ நான் என் போலீஸ் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வேறு வேலை தேடிக்கலான்னு பெங்களூர் போயிட்டு சென்னைக்கு வந்தேன். என்னை ஏர்போர்ட்டில் வச்சு பெரிய பில்டப்போடு அரெஸ்ட் பண்ணியிருக்காரு சார். தட்ஸ் இட். எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது. ஏய், அடிச்சு சாவடிச்சிடுவேன். முத்தோ, அவனை ஹீஸ் லைன். அவன் ஏதோ கேம் ஆடுறான். என்னையா நடக்குது? அவனை அடிச்சே கொல்ல வேண்டியதானே? அவனை கொண்டு என்ன பிரயோஜனம்? என் ப்ரையாரிட்டி கிறிஸ்டியும் தீபக்கையும் என்ன பண்ணான்னு தெரியும். அதுக்கப்புறம் அவனை எப்படி கொல்லணும்னு நான் பிளான் பண்ணுறேன். சார், எஸ் சார், சுபாஷ் பெங்களூர் போனதுக்கான டோல்கேட் ஃபுட்டேஜும் அங்கே சாஃப்ட்வேர் கம்பெனியில் தங்கியிருந்ததுக்கான ப்ரூஃபும் இதில் இருக்குது சார். நான் என்ன பைத்தியக்காரனா? என் கண் முன்னாடி தான் அவங்க 2 பேரையும் தூக்கிட்டு போனான். அவங்க 2 பேரும் எங்கே வச்சிருக்கேன்? யாரோ உங்களுக்கு வேண்டிய 2 பேர் காணாமல் போயிட்டாங்க. நான் தான் கடத்தி வச்சுருக்கேன்னு என்ன ஃப்ரேம் பண்ணுறீங்க? அவங்க உயிரோடு இருக்காங்களா, கொன்னுட்டியா? உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரி என் கையால் யாரையும் கொல்ல மாட்டேன். அப்போ அவங்க உயிரோடு இருக்காங்க. தெரியலையே சார். இதை பாரு, நீ தனி ஆளு, அதுவும் ஏன் கஸ்டடியில் இருக்க. உன்னால ஒன்றும் கொடுக்க முடியாது. நான் தனி ஒருத்தன் தான், ஆனால் பப்ளிக். உங்ககிட்ட தான் மொத்த போலீஸ் ஃபோர்ஸும் இருக்குல்ல. என்ன பிடுங்க முடியுமா பிடிங்க.